ஹலோ வெல்கம் டு மை சேனல். எனக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா த ட்வின்ஸ் தான் பார்க்க போறோம். அதுவும் கிராணி கிராண்ட்பா எல்லாரும் இருப்பாங்க. உங்க 4 பேரை சமாளிச்சுட்டு எப்படிதான் போக போறேன்னு தெரியல. சரி ஒன்னும் லைக் பண்ணாம பாக்குறேன், லைக் போட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க. சரி நம்ம கீழே இறங்கிடலாம், பொறுமையா இருக்கலாம், இல்லைன்னா பாயிண்ட்ஸ் கொஞ்சிரும். மேல இருக்குல்ல ரெட் கலரு, அது ஃபுல்லா கொஞ்சிக்கிட்டு வருவாங்க. ஓகே நம்ம போயிட்டு எத்தனை டேஸ் தான் இருக்குன்னு தெரியல. இது பாயிண்ட்ஸ் கம்மியானாலே போயிடும். பொறுமையா இறங்க வேண்டியதான், அவ்வளவுதாங்க. யாரும் வர மாதிரியே இருக்கு. பக்கா யாரும் தெரியலையே, எவனோ வராங்க. நல்லா மேலே ஏறி உட்காந்துக்கலாம். மேலே இங்கே எதுவுமே இல்லை. சரி கிச்சன் அண்ட் எது மாதிரி இருக்குமா? இங்கே எதுவுமே இல்லை, எதுலயும் எங்கேயுமே இல்லை. சரி நம்ம ரெட் போர்ஷன் கலந்து விட்டு போனச்சு. ஐயோ இவன் மாட்டானே, இவன் பேர் என்னன்னு தெரியலையே. பக்கா பிகா, சரி பிக்குன்னு பக்குன்னு கூப்பிடலாம், ஏன்னா அவன் தான் அண்ணன். பிக்குன்னு கூப்பிட்டா அவன் தம்பி. பக்கு பிகு. ஓகே உனக்கு கரெக்டாக பேர் வந்துச்சுடா. சரி டைம் பாமா போட்டு விட்டாச்சு. இப்போ என்ன எப்படி பத்துட்டு இருக்கா பாருங்களா. சரி பரவாயில்ல. இப்போ கிராணி அடிச்சுட்டாளா? சரி அவகிட்டே போய் சென்டரில் நான் மாஸ்கை போட்டாச்சு. இன்னும் டேப்ல மாட்டிக்கிட்டேனா போச்சுடா, ஏதோ மாட்டிக்க போறேன் சொல்லி வாய மூடல. சரி திரும்பி ஆட்டி விட்டு இப்போ இவனை வர வச்சுட்டாச்சு. இப்போ பொறுமையா மேலே போயிடலாம். மேலே எவனோ இருக்கக்கூடாதுடா. ட்ராப்ல மாட்டிக்கலாமா? மாட்டிக்கிறதுக்கு எப்படி இருக்கு சொல்லி வாய முடியலையே. ட்ராப்ல எப்படி மாட்டுறதுன்னு சொல்ல, அதுக்குள்ளேயே மாட்டிக்கியாச்சு. சரி திரும்பியே இவனை வர வச்சுட்டு சாவியை பிடிங்கியாச்சு. இப்போ பொறுமையா போக வேண்டியதான். இப்போ யாரும் இல்லைல்ல, நல்ல வேலை இல்லை. இப்போ நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் வர கம்மியாக இருக்கு. ரெட் கலர்ல இருக்குல்ல, அந்த போர்ஷன் கம்மியா இருக்கு. இப்போ நம்ம இது ரெண்டுமே எடுத்துக்க வேண்டியதுதான். ரெண்டுமே எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம இந்த இடத்துக்கு தான். இந்த இடத்துல மருந்தும் தயாரிக்கலாம் நம்மளுக்கு. இன்னொன்று பேண்டேஜ் இருக்குல்ல அது, அதுக்கப்புறம் ஒரு போர்ஷன் ப்ளூ கலர் போர்ஷனு, அது ரெண்டுமே தான். அதுக்கப்புறம் கன்னு செட் பண்ற ரூட்டு, அவ்வளவுதாங்க. இப்போ இந்த இடத்துல தான் பெரிய வண்டு ரயில்ல காமிச்சிருப்பேனே, அந்த வண்டு தாங்க இந்த வண்டி. எப்படி இது வார ஆடிட்டு இருக்கு. சரி நம்ம இதை எடுத்துக்கிட்டு போயிட்டு மேலே ஒன்று இருக்கு, அது என்னதுன்னு தான் தெரில. செக்யூரிட்டி கீ தாண்டா இருக்கணும். என்ன நடக்க போகுதுன்னு தெரில. சரி பார்ப்போம். முன்னே லைக் போட பார்க்குறீங்களா? லைக் போட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பக்கத்தில் பெல் கனெக்ட் பண்ணுங்க. நம்மளுக்கு கோல்டு காயின் வச்சிருக்கு. நான் சொல்லவே மறந்துட்டேங்க. இது நம்ம 3 தயாரிக்கணும். நான் 2 கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் 3வது பெயிண்டிங் தான். சரி நம்ம உள்ள போயிட்டு நம்ம இந்த இடத்துல மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு பெயிண்டிங்கோ கச்சிச்சு. மேலே போயிட்டு ஏதாச்சும் ப்ளூ கலர் கீ அந்த மாதிரி கிடச்சா பரவாயில்ல. அதுக்கு முன்னாடி நம்ம கேஸ் ஃபில் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ டைமண்டு பச்சை கலர் கீ கிடச்சிருக்கு. இப்போ நம்ம எந்த ஸ்கிப் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கீழே இந்த செவரு உடைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட கன்று இருக்குல்ல, கன்று வச்சு உடச்சிட வேண்டியதான். இங்கே இடத்துல போட்டால் கரெக்டாக இருக்கும். செவரு வந்துச்சா? செவரு வந்துச்சு. இப்போ பச்சை கலர் போட்டாச்சு. நம்ம ஒன்று மறந்துட்டாங்க, அந்த பெயிண்ட்டு அதுக்கப்புறம் கோல்டு காயின், இது ரெண்டுமே எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கன்னை கீழே போட்டுடலாம். இதுக்கு மேலே நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாம 3மே கச்சிச்சு. சரி நம்ம போக வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க. இந்த வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை பை. கிராணி அக்கா உங்களை கூப்பிட்டுட்டு வந்தா அவனை மசாலா கழுவிங்கன்னு பார்த்தா நீங்க அவனை விட்டுட்டு இருக்கீங்களா? டேய் அடுத்த தடவை வீடியோல வருவான்டா திரும்பியும். பாத்துக்கலாம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல வருவேன். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை பை.